கிளைமேட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. டைம் வந்து 8 மணி ஆகுது. நான் வந்து காலையில் எழுந்திரிச்சி காஃபி போட்டு குடித்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிஷினில் துணி போட்டாச்சு. கையில் துவைக்கிற துணியை இங்கே கொண்டு வச்சுருக்கிறேன். நான் கொஞ்சம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு கையில் துவைக்கலாம் அப்படின்னு. அதாவது கையில் என்னெல்லாம் துவைப்பேன் அப்படின்னாக்கா, நல்ல சாரீ இருந்தால் அதை கையில் துவைப்பேன். அதுக்கப்புறம் ரமேஷோட ஷர்ட் எல்லாமே நான் கையில் தான் துவைப்பேன். அதுக்கப்புறம் வேஷ்டி வந்து கையில் தான் துவைப்பேன். ஏன்னா அதெல்லாம் மிஷினில் போட்டால் நல்லா இருக்காது. அதனால் அதெல்லாம் நான் கையில் துவைச்சிப்பேன். அப்புறம் ஆடி மாதம் வந்து ஆரம்பிச்சிருச்சு. ஆடி மாதம் ஆரம்பித்தாலே நம்ம வந்து காய்கறி விதையெல்லாம் போட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு ஜனவரி பிப்ரவரி வரைக்கும் மாடி தோட்டத்துலேருந்தே நம்ம காய்கறி எல்லாம் பறிச்சிக்கலாம். அதுக்காக நான் கடைக்கு போய் மாடி தோட்டத்துக்கு யூஸ் பண்ணுற எல்லா பொருளுமே நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், கோகோ பீட்டு கொஞ்சம் மண்ணெல்லாம் நிறையவே இருக்குது. நம்மக்கிட்ட உரம் உள்ள மண் தான் நல்லா இருக்குது. ஏன்னா அடிக்கடிக்கு அந்த மண்ணை கொட்டி அதில் வந்து காய்கறி கழிவு இப்படி போட்டு நம்ம வந்து நல்லா சத்துள்ள மண் தான் வச்சுருக்கோம். இங்கே வந்து நம்ம கோகோ பீட்டெல்லாம் வச்சுருக்கோம், ஊற வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வைக்கணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம காய்கறி கழிவு, பூண்டு, வெங்காயம் இந்த மாதிரி இதெல்லாம் வச்சுருக்கேன். இது வந்து தனித்தனி வீடியோவாக நான் வந்து அம்மா வீட்டு சமையலில் போடுறேன். நீங்கள் கண்டிப்பாக போய் பாருங்கள். அந்த மண்ணெல்லாம் வந்து கொட்டி ஒரு காய வச்சு அதுக்கப்புறம் அதை மிக்ஸ் பண்ணி எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். எல்லா விதையுமே போட போகிறேன். பூ வந்து இந்த தடவை நம்ம மாடி தோட்டத்தில் நல்லாவே பூத்துட்ருக்கு. அதுவும் இந்த மழை பெஞ்சோன்னா சூப்பராக இருக்குது. எல்லா பூவும் பறிச்சுட்டு சாமிக்கு போய் போட்டுடலாம். உங்களுக்கு தொடர்ந்து மாடி தோட்டத்தோட வீடியோ வேணும் அப்படின்னா அம்மா வீட்டு சமையலில் போய் பாருங்கள். ஸ்டெப்பாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிவிட்டு மத்தியானம் சமைக்கலான் இருக்கேன். இன்றைக்கி ஆடி அமாவாசை. எந்த அளவுக்கு நம்ம கம்மியாக, அதாவது 20 நிமிஷம் 25 நிமிஷம் வீடியோ வரும். பொறுமையாக நீங்கள் வந்து பாருங்கள். ஏன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிவிட்டு மத்தியானம் சமைக்க போகிறோம். இப்போ எல்லா பூவும் நம்ம பறிச்சுட்டு கீழே போயிட்டேன். சூப்பராக புதினாவோட வாசனை, அதுவும் ஃப்ரெஷ்ஷாக நம்ம தொட்டிலேருந்து பறிக்கிறோம் அப்படின்னால, நம்ம மாடி தோட்டத்தில் பறிக்கிறோம் அப்படின்னால ரொம்ப ஒரு ஆசையாக இருக்கும். அழகாக இதை கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டு மறுபடியும் அது வந்து நல்லா வளர்ந்துடும். எவ்வளோ மனமாக இருக்குது தெரியுங்களா? நம்ம வீட்டில் பண்ணுறோம், வளர்க்க வைக்கிறோம் அப்படின்னால அந்த செடி ஆகட்டும், காய்கறி ஆகட்டும், கொத்தமல்லி ஆகட்டும், புதினா ஆகட்டும், அது ஒரு தனி. ஏன்னா இப்போ கடையில் நம்ம வாங்கும்போது விளைய வச்சு அதை மறுபடியும் அடுத்த கைக்கு மாறி அப்புறம் தான் கடைக்கு வரும். இது அப்படி கிடையாது இல்லைங்களா? நம்ம கைக்கு மட்டுமே பட்ட ஒரு பொருள். அதனால் இதுக்கு மனமும் சரி, ருசியும் சரி ரொம்ப அதிகமாக இருக்கும். சூப்பராக பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. பாலாக்கி கீரையும் வளர்ந்துட்டுருக்கு. ஒரே ஒரு விதை தான் போட்டேன், அது இப்போ தான் வளருது. நல்லா வளர்ந்த உடனே ஒரு கயிறு கட்டி விட்டோம்னா கொடி மாதிரி போயிடும். இது இன்றைக்கி நம்ம டிஃப்ரெண்ட்டான ஒரு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு தான் பண்ண போகிறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஓட்ஸ் வச்சு கொழுக்கட்டை பண்ண போகிறோம். இது வந்து டிஷானோ கம்பெனி. நமக்கு வந்து இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ செஞ்சு பார்க்கலாம். நம்ம வந்து இட்லி பண்ணியிருக்கோம், தோசை பண்ணியிருக்கோம், உப்புமா பண்ணியிருக்கோம், பொங்கல் பண்ணியிருக்கோம் ஓட்ஸை வச்சு. இன்றைக்கி வந்து நம்ம கொழுக்கட்டை பண்ணுவோம். கொழுக்கட்டை பண்ணிவிட்டு கார சட்னி இருந்தால் அதை வந்து நம்ம அதோட தொட்டு சாப்பிட்றதுக்கு சைடிஷாக ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் கொழுக்கட்டை மட்டும்தான் பண்ண போகிறேன். வாங்க எப்படி பண்ணுறது. உப்பு கொழுக்கட்டை பண்ணுறோம் இல்லைங்களா, அதே மாதிரி இந்த டிஷானோ கம்பெனி ஓட்ஸ் வச்சு நம்ம பண்ண போகிறோம். நம்ம இன்றைக்கி ஆலிவ் ஆயில் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதுவுமே பார்த்திங்கன்னா டிஷானோ கம்பெனி தான். நம்ம ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணி கொழுக்கட்டை பண்ண போகிறோம். கொழுக்கட்டைக்கு வந்து நம்ம உப்பு கொழுக்கட்டைக்கு நல்லா வதக்குவோம் இல்லைங்களா, எண்ணெய் ஊற்றி, அந்த மாதிரி தான் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்க, நான் சமைக்கிறதுல தேவையான பொருட்கள் எல்லாமே கீழே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட தேவையான பொருட்கள், இப்போ நான் சமைக்கும் போது என்னென்ன தேவையான பொருட்கள் போடணும் அது எல்லாமே உங்களுக்கு கீழே வந்துடும். கண்டிப்பாக அதை கிளிக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே தெரியும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வெங்காயம், பச்சை மிளகாலாம் வெட்டிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து கொழுக்கட்டைக்கு கொஞ்சம் வெங்காயமும் போட்டு பண்ண போகிறோம். இந்த கத்தி வந்து நம்ம அகாரா கம்பெனி 9-1, அதாவது 9 கத்தி இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு சிசர் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பிரித்து நம்ம எல்லாத்தையும் செட் பண்ணிடுவோம். இது எல்லாமே நான் முதல்ல உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், என்னென்ன பொருள் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். பாருங்கள், இந்த பொடியெல்லாம் வந்து செம்மையாக இருக்குது, செம்ம சூப்பராக இருக்குது. இப்போ இது வந்து நம்ம இதுக்குள்ளே வச்சுக்கலாம். பேக்கிங்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக பண்ணி அனுப்பியிருக்காங்க. இதோட லிங்க் எல்லாமே நான் கீழே கொடுக்குறேன். இது உங்களுக்கு இந்த கத்தியெல்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணிக்கலாம். உண்மையிலே ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் சூப்பராகவும் இருக்குது. ஃபினிஷிங் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. இந்த இடத்துலலாம் ஃபினிஷிங்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ நம்ம வெங்காயம் வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் வந்து நம்ம ஒரு 2 வெங்காயம் போதும். இதை கட் பண்ணிக்கலாம். நல்லா பொடியை நறுக்கிக்கலாம்.
நம்ம வந்து ஆலிவ் ஆயில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு கடுகு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு ஜீரகம், அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்து, அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயம், 2 பச்சை மிளகாய், ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன். 1 டம்ளர் அளவுக்கு ஓட்ஸ் போட்டுக்கலாம். நல்லா வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கம்மியான தீயில வச்சு வதக்கிக்கலாம். இதில் வந்து தண்ணி லைட்டாக தெளிச்சுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி தெளித்து அதையும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா வதக்கிடுங்க. இதை இறக்கிடுவோம். இதில் வந்து பாத்திரத்தை வச்சு தண்ணி ஊற்றிக்கலாம் கொழுக்கட்டை வேக வைக்கிறதுக்கு. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வந்து சூடு ஆறுனதுக்கப்புறம் இப்படி நம்ம கொழுக்கட்டையாக பிடிச்சிக்கலாம். ரொம்ப இதில் தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா ஒரு மாதிரி பிசு பிசுப்பு தன்மை வந்துடும். அதனால் இந்த மாதிரி தொளிச்சு விட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். நம்ம வந்து இந்த கொழுக்கட்டையை வேக வச்சுக்கலாம். ஓட்ஸ் கொழுக்கட்டை நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா போதும், உங்களுக்கு வந்து அது ரெடி ஆகிடும். நல்லா சாஃப்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். அந்த சில வந்து நம்ம ஓட்ஸ் வந்து அப்படி பிசு பிசுக்கு தன்மை இருக்கும். இது பாருங்கள், பிசு பிசுலாம் இல்லாமல் சூப்பராக சாஃப்டாக இருக்குது. நான் உடச்சி காட்டுறேன். செம்ம சாஃப்டாக இருக்கும். காலையில் டிஃபனுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஓட்ஸ் கொழுக்கட்டை பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் மத்தியானம் சமைக்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம மத்தியானம் வந்து சமையல் ஆரம்பிச்சிட்டோம். காய்கறி எல்லாமே கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இன்னைக்கு ஆடி அமாவாசை அப்படின்றதுனால ஒரு சாம்பார், ஒரு வதக்கல், ஒரு பொரியல் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக வடை, ஓட்ஸ் வச்சு ஒரு பாயசம் பண்ண போகிறோம். ஒன்று எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே வந்து பருப்பு 1.5 டம்ளர் போட்டிருக்கேன். கொஞ்சம் பெருங்காயம் போட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இதில் மஞ்சத்தூள் கொஞ்சம், ஜீரகம் கொஞ்சம். இது வந்து நமக்கு 6 பேருக்கு வைக்கிறோம். 1.5 டம்ளர்னாக்கா 300 கிராம் பருப்பு போட்டிருக்கேன். நான் நூக்கல் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் சேர்த்துக்கலாம். இதே வந்து கொஞ்சம் நம்ம வயசானவங்க இருக்கிறாங்க அப்படின்னா பருப்புலேயே போட்டுட்டு நல்லா வந்து வேகட்டும்னு சொல்லிட்டு தாளிச்சுக்கலாம். நான் வந்து என்னென்ன காய்கறி வந்து பருப்புலேயே போட்டு வேக வைப்பேன் அப்படின்னா நூக்கல், சவ், அதுக்கப்புறம் சொரக்காய், இதெல்லாம் வந்து பருப்புலேயே போட்டு வேக வச்சிருவேன். அப்படி வேக வச்சோம் அப்படின்னா சாம்பார் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இதை க்ளோஸ் பண்ணிடுவோம். வெயிட் போட்டேன். 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி பாயசம் வைக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் பால், 1 பேக்கெட் பால். இப்போ இது வந்து நம்ம ஓட்ஸ் பாயாசத்துக்கு முதல் முந்திரி போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம இது வறுந்துட்டே இருக்கட்டும். இந்த பக்கம் நம்ம கேரட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புடலங்காய், சவ், இது 3 போட்டு தான் பொரியல் பண்ண போகிறேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கோங்க. பாருங்க, கடுகு ஒரு அரை ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் உளுந்து போட்டிருக்கேன். காஞ்ச மிளகாய் போட்டு பண்ணிக்கலாம். இதை இப்போ நம்ம காய் பொரியலுக்கு காஞ்ச மிளகாய் ஒரு 3 போட்டுக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த காய்கறி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். பாருங்க, ஓட்ஸ் பாயசம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி தலை தட்டி 1 டம்ளர் எடுத்துருக்கேன். நெய்யில் வந்து இதை கொட்டி வறுத்துக்கலாம். நல்லா வந்து சிம்லையே வச்சு வதக்கிக்கலாம். இதில் வெறும் காஞ்ச மிளகாய் மட்டும்தான் போட்டிருக்கோம், வேறு எதுவுமே நான் போடலை. 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சால்ட்டு போட்டுக்கலாம். தண்ணி வந்து 1 டம்ளர் ஊற்றிக்கலாம். இது வந்து இந்த தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா வந்து இந்த ஓட்ஸ் வந்து கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் நம்ம நல்லா வறுத்துக்கணும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பால் இங்கே காஞ்சிட்ருக்கு, அதில் போட்டுடலாம். நம்ம ஓட்ஸ் வந்து ஒரு 2-3 நிமிஷத்தில் நல்லா வந்து வெந்துடும். ஒரு சிட்டிகை அளவுக்கு ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். சர்க்கரை ஒரு 5 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ லாஸ்ட்டில் வந்து கொஞ்சமாக மில்க் மேட் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தண்ணி இருக்கும்போது இதில் வந்து நம்ம தேங்காய் போட்டுடலாம். நம்ம முந்திரி வந்து இதில் சேர்த்துக்கலாம். ஓட்ஸ் பாயசம் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஒரு 7-8 நிமிஷத்தில் இந்த ஓட்ஸ் பாயசத்தை வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம்.
இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாம். பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை இறக்கி வச்சிடலாம். இதே கடாயில் நம்ம கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொரியல் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் முருங்கைக்காய்க்கு ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ வந்து கடுகு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். உளுந்து வந்து ஒரு 1/2 ஸ்பூன், ஜீரகம் சும்மா ஒரு 2 சிட்டிகை ஜீரகம். இதில் வந்து நம்ம கத்திரிக்காய் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 3 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன். அதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலையும் இதில் சேர்த்துக்கலாம். நறுக்கி வச்சுருக்க முருங்கைக்காய் 1/2 கிலோ கத்திரிக்காய், முருங்கைக்காய் 2. உப்பு பார்த்திங்கன்னா 1/2 ஸ்பூன் உப்பு. வெறும் மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். அங்கே ஒரு 3/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதை மூடி வச்சலாம். இது ரெடி ஆகிறதுக்கு 15 நிமிஷம் ஆகும். சாம்பார் தலைக்கு ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, ஜீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன், உளுந்து ஒரு 1/4 டீஸ்பூன். இதெல்லாமே நல்லா பொரியட்டும். கருவேப்பிலை 2 தக்காளி. நான் வந்து இன்னைக்கு வெங்காயம் போடாமல் சாம்பார் வைக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன். அதனால் சாம்பார் பொடி வந்து ஒரு 3 ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டுக்கலாம். நமக்கு சாம்பார் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக வேணும் அப்படின்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள். இதில் இப்போ நம்ம புளி தண்ணி ஊற்றிடலாம். இப்போ நம்ம தண்ணி வந்து நான் ஊற்றிருக்கேன். சாம்பார் பருப்பு ஊற்றிட்டு எவ்வளோ தண்ணி தேவையோ நம்ம ஊற்றிக்கலாம். அங்கே வெஜிடபிள் கட் பண்ணுறது அகாரோ. இது வந்து கையிலேயே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கட் பண்ணிக்கிறதுக்கு. இதில் வந்து ஒரு மூடியும் வருது நமக்கு. நான் இதோட லிங்க்கும் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன். இதை வந்து கழுவிடுவோம். 3 பச்சை மிளகாய் இதில் கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 3 பச்சை மிளகாய், இஞ்சி வந்து கொஞ்சமாக வடைக்கு. சூப்பராக கட் பண்ணிடுச்சு. இன்னும் கூட நம்ம கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி. பாருங்கள், கருவேப்பிலை கொத்தமல்லி இதையுமே கட் பண்ணியாச்சு. இதில் போட்டுக்கலாம். பாருங்கள், இதில் இன்னும் ஒரு இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பிளேடு போயிட்டா கூட நம்ம ஸ்க்ரூ டைப்பு தான் இதில் வந்து மாட்டிக்கலாம். நிறைய இதில் வந்து 2 தான் இருக்கும், இதில் வந்து 3 இருக்குது. நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாகவும் வருது. பாருங்கள், இந்த வெங்காயம்லாம் ரொம்ப சூப்பராக கட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், நமக்கு பருப்பும் நூக்களும் நல்லா வெந்திருக்கு. இதை வந்து இப்போ இதில் ஊற்றிடலாம். பாருங்கள், நான் கொஞ்சம் தண்ணியாக வச்சுருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும்னா சாம்பார் வந்து திக்காக வச்சுக்கோங்க. அரிசி வந்து நான் 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன். இப்போ இதை நல்லா கழுவிட்டு உள்ள வச்சுருக்கேன். இப்போ இதில் கொத்தமல்லி போட்டுடலாம். சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். இதை அப்படியே பாத்திரத்தோடு இறக்கி வச்சிடலாம். கத்திரிக்காவும் நமக்கு ரெடி ஆக போகுது. கொஞ்சம் கம்மியான தீயில் வச்சிடலாம். சாதத்துக்கு வந்து தண்ணி அளந்து ஊற்றிக்கலாம். நான் வந்து 4 டம்ளர் அரிசி போட்டிருக்கேன். 4 டம்ளர் தான் அப்படின்னா 1 டம்ளருக்கு இதில் 2.5 டம்ளர் தண்ணி ஊற்றுவேன். பாருங்கள், கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த பாத்திரத்தில் நம்ம வலிச்சு வச்சிடலாம். வலிச்சு வச்சுட்டு வடைக்கு ரெடி பண்ணிக்கலாம். இந்த காய்கறி கழிவுலாம் மாட்டி வச்சிடலாம். வந்து இப்போ சாப்பிடும். இதில் வந்து அரிசி வந்து பச்சரிசி ஒரு கைப்பிடி அளவுக்கு. இந்த வடைக்கு மாவாட்டுற வீடியோ வந்து நிறைய வீடியோவில் போட்டிருக்கேன். எப்படி பக்குவமாக ஆட்டினா எப்படி வடை வரும் அப்படின்னு. இதை ஃபஸ்ட்டு வந்து நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ உளுந்தில் வந்து இந்த அளவுக்கு தண்ணி இருக்கணும். இதை அப்படியே நம்ம இதில் போட்டு அரைச்சிக்கலாம். வடை வந்து போடும்போது ரொம்ப அதாவது புகை வர அளவுக்கு எண்ணெய் காயாமல் மீடியமாக காஞ்சிருந்தால் போதும். அப்போ தான் வந்து நமக்கு இந்த சைடு நல்லா வெந்து அடுத்த சைடு திருப்பும் போது சூப்பராக வெந்திருக்கும். ரொம்ப வந்து எண்ணெய் காஞ்சிடுச்சு அப்படின்னா வடை நீங்கள் போடும்போதே ஒரு சைடு கருகி போயிடும், அடுத்த சைடு திருப்பும் போது ஒரு மாதிரி வெள்ளையாக இருக்கும். அதனால் இந்த அளவுக்கு காஞ்சால் போதும் உங்களுக்கு. பாருங்கள், இப்போ சமைச்சு முடிச்சாச்சு. நம்ம வந்து இப்போ படைச்சிக்கலாம். பாருங்கள், எல்லா காயும் சேர்ந்து ஒரு பொரியல் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வடை, சாம்பார், அப்பளம், பாயாசம்.
பாருங்க ஆடி அமாவாசைக்கு சிம்பிளாக சமைச்சு நம்ம வந்து சாமி கும்பிட்டாச்சு. இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு சில பேருக்கு வந்து அமாவாசை எப்படி கும்பிட்றதுமா அப்படின்னு தெரியல அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. நம்ம முன்னாலே வீடெல்லாம் பெருக்கி தொடச்சி பூஜை சாமான்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு காலையிலேயே பூவெல்லாம் போட்டு விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம இருக்கிற வேலையை பார்த்தோம்னா கரெக்டாக இருக்கும். நான் வந்து காலையில் 11 மணிக்கு ஆரம்பித்தேன். ஏன் இன்றைக்கி லேட் ஆச்சுன்னா நடைபெற நிறைய ஃபோன் வந்துகிட்டே இருந்தது. அதனால் பேசினதுக்கு லேட் ஆகிடுச்சு. இல்லைன்னா இந்த வேலை வந்து எனக்கு 2 ஹவர் தான் எல்லா வேலையும் முடிக்கிறதுக்கு. கிட்டத்தட்ட 4 ஹவர் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.